Good morning students. 8th standard social science economics lesson 1 money savings and investment. அதாவது பணம் முதலீடு மற்றும் சேமிப்பு. அதாவது பணம் சேமிப்பு மற்றும் முதலீடு. Money savings and investment. Learning gives creativity. Creativity leads to thinking. Thinking provides knowledge. Knowledge makes you great. Said by ABJ அப்துல் கலாம். அதாவது அப்துல் கலாம் என்ன சொல்கிறாருன்னா, லேர்னிங் படைப்பாற்றலை ஏற்படுத்துகிறது. படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி லீட்ஸ் டு திங்கிங், அதாவது சிந்தனையை தூண்டுகிறது. திங்கிங் ப்ரொவைட்ஸ் நாலேஜ், சிந்தனை அறிவை அளிக்கிறது. நாலேஜ் மேக்ஸ் யூ கிரேட், அறிவு ஒரு சிறந்த மனிதராக உங்களை உருவாக்குகிறது. இது யார் சொன்னது அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். டு நோ அபவுட் த எவல்யூஷன் ஆஃப் மணி, அதாவது பணத்தின் பரிணாம வளர்ச்சி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது டு நோ அபவுட் த வேல்யூ, நேச்சர், ஃபங்க்ஷன் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மணி, அதாவது பணத்தின் மதிப்பு, பணத்தின் தன்மை, பணத்தின் பணிகள், பணத்தின் முக்கியத்துவம் பற்றி இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது சேமிப்பு முதலீடு பற்றி நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். டு நோ அபவுட் த பிளாக் மணி, கருப்பு பணம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம் இந்த லெசனில். இன்ட்ரோடக்ஷன். மணி இஸ் எ ஃபேசினேட்டிங் சப்ஜெக்ட் அண்ட் ஃபுல் ஆஃப் க்யூரியாசிட்டிஸ், அதாவது பணத்துக்கு ஆசைப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். சின்ன குழந்தைகள் கூட காசு கொடுத்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கேப்சர் திஸ் எலமெண்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். த ஹிஸ்ட்ரி ஆஃப் மணி அண்ட் ஹவ் வேரியஸ் ஃபார்ம்ஸ் வேர் யூஸ்டு, அதாவது பணத்தின் வரலாறு, அது எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டது அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ், அதாவது பல்வேறு காலகட்டங்களில் பணம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. மாடர்ன் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி ஆர் லிங்க்டு டு த பேங்கிங் சிஸ்டம், இப்போ உள்ள பணம் பேங்கிங் சிஸ்டத்தோட தொடர்பு கொண்டுள்ளது. மணி இஸ் எ ஃபண்டமெண்டல் டிஸ்கவரி, அதாவது இது அடிப்படையான ஒரு கண்டுபிடிப்பு. விச் ஹாஸ் ஈஸ்டு த டே டு டே டிரான்சாக்ஷன், தினமும் அதை பணம் நம்ம டிரான்சாக்ஷன், அதை பணம் மாற்று பரிவர்த்தனை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு பொருள் வாங்கினோம்னா பணம் வேணும். வேல்யூயிங் குட்ஸ், அதை பொருளோட மதிப்பை கொண்டு வருகிறது இந்த பணம். அண்ட் சர்வீசஸ், சேவை செய்கிறவங்களுக்கு கூலியாக கொடுக்குறோம். அண்ட் ஹேஸ் அலவுட் அஸ் டு ஸ்டோர் த வெல்த் அண்ட் ட்ரேட் இன் ஃப்யூச்சர், எதிர்காலத்தில் சொத்துக்களை சேகரிக்கிறதுக்கும் வியாபாரம் வணிகம் செய்வதற்கும் பணம் பயன்படுகிறது. மணி இஸ் எனிதிங் which is widely accepted in payment for goods or in discharge of other business obligations, said by ராபர்ட்சன். அதாவது ராபர்ட்சன் என்ன சொல்கிறான்னா, மணி எல்லாமே செய்யும், பணம் எல்லாமே செய்யும். வைட்லி அக்செப்டட் இன் பேமெண்ட் ஃபார் குட்ஸ், எல்லாருமே நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு பொருளை வாங்கினோம்னா பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்குகிறோம். இது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று. இது பிஸ்னஸில் அன்றாட நடக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு ராபர்ட்சன் சொல்கிறார். எவல்யூஷன் ஆஃப் மணி, பணத்தின் பரிணாம வளர்ச்சி, அதாவது the word money is derived from Roman word, ரோமானிய மொழியிலிருந்து வந்தது. சரியா? மானிட்டா ஜுனோ அப்படிங்கிற வேர்டு, இட் இஸ் த ரோமன் காடஸஸ், அதாவது ரோமன் பெண் கடவுளோட பேர் இது. அண்ட் த ரிபப்ளிக் மணி ஆஃப் ரோமன் எம்பையர், அதாவது ரோமன் குடியரசு நாட்டில் உருவான பெண் தெய்வத்தின் பெயர் தான் மானிட்டோ ஜுனோ. இந்த இந்தியன் ருபி இஸ் டிரைவ்டு ஃப்ரம் சான்ஸ்கிரிட், அதாவது இந்தியன் ருபி அப்படிங்கிற வேர்டு எதுலேருந்து வந்ததுன்னா சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்தது. வேர்ட் ருப்பாயா விச் மீன்ஸ் சில்வர் காயின், ருப்பாயானா சில்வர் காயின். டுடே வி யூஸ் பேப்பர் நோட்ஸ், இப்போ நம்ம பேப்பர் நோட்ஸ் பயன்படுத்துகிறோம், காயின்ஸ் பயன்படுத்துகிறோம் ஆஸ் மணி. பட் த எவல்யூஷன் ஆஃப் திஸ் ஸ்டேஜ் ஹேஸ் நாட் ஹேப்பன்ட் ஓவர் நைட், இது இந்த பணத்தோட பரிணாம வளர்ச்சி ஒரே நாள் இரவில் நடந்த ஒன்று அல்ல. இட் டுக் ஆஃப் திஸ் ஸ்டேஜ் ஹேஸ் நாட் ஹேப்பன்ட் ஓவர் நைட், இட் டுக் thousands ஆஃப் இயர்ஸ் டு ரீச் சச் எ ஸ்டேஜ், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இது அதனுடைய வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி நடந்தது.
There are many stages of evolution of money. பணத்தின் பரிணாம வளர்ச்சியில் நிறைய ஸ்டேஜஸ் உண்டு. இந்த ஏர்லியஸ்ட் அண்ட் ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜ், அதாவது அடிப்படையான காலகட்டம் எது அப்படின்னா இஸ் பார்ட்டர் சிஸ்டம். முதல்ல வந்து பண்ட மாற்று முறை இருந்தது. இப்போ வந்து பார்ட்டர் சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னா பண்ட மாற்று முறை. பார்ட்டர் சிஸ்டம் இஸ் எக்ஸ்சேஞ்சிங் குட்ஸ் ஃபார் குட்ஸ் வித்தவுட் த யூஸ் ஆஃப் மணி இன் த ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜ். அதாவது தொடக்க காலத்தில் ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள் வாங்குறதுக்கு பேர் தான் இந்த பார்ட்டர் சிஸ்டம். ஏ பார்ட்டர் சிஸ்டம் இஸ் அன் ஓல்டு மெத்தட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இது பழங்காலத்தில் அந்த எக்ஸ்சேஞ்ச் பொருளை மாற்றுவதற்கு பயன்பட்டது. திஸ் சிஸ்டம் ஹேஸ் பீன் யூஸ்டு ஃபார் செஞ்சுரிஸ். பல நூறு ஆண்டுகள் இந்த சிஸ்டம் இருந்தது. அண்ட் லாங் பிஃபோர் மணி வாஸ் இன்வென்டட். அதாவது மணி கண்டுபிடிக்க முன்னாடி வரைக்கும் இந்த சிஸ்டம் தான் இருந்தது. பீப்புள் எக்ஸ்சேஞ்ச் சர்வீசஸ் அண்ட் குட்ஸ். பீப்புள் வேலைக்கு போனாலும் பொருள் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த என்னது பண்ட மாற்று முறை தான் இருந்தது. பார்ட்டர் சிஸ்டம் தான் இருந்தது. சரியா? சர்வீசஸ் அண்ட் குட்ஸ் இன் ரிட்டர்ன். The value of bartering items can be negotiated with the other party. அதாவது அந்த பண்டமாற்று முறையில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. ஒரு பொருளோட மதிப்பு வித்தியாசப்படும் இல்லையா? bartering doesn't involve money which is one of the advantages. அதாவது bartering சிஸ்டத்தில் வந்து மணி இல்லை, ஆனால் அது ஒரு அட்வான்டேஜஸாக இருந்தது. hence barter system had many deficiency like அதில் சில குறைபாடுகள் இருந்தன. லேக் ஆஃப் டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வான்ஸ். அதாவது ஒரு பொருளுக்கு ரெண்டு பேருக்குமே அந்த சைடும் தேவைப்பட்டது, இந்த சைடும் தேவைப்பட்டது. காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ. அதாவது பொதுவான மதிப்பீடு இருந்தது. இன்டிவிசிபிலிட்டி ஆஃப் கமாடிட்டிஸ். பொருள்கள் வந்து தேவை வந்து இன்டிவிசிபிலிட்டி அப்படின்னா அதை வந்து பிரித்து கொடுக்குறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் ஸ்டோரிங் வெல்த். நிறைய பொருளை வந்து ஸ்டோர் பண்ணுறதுல கொஞ்சம் கடினமாக இருந்தது. மேஜர் ஸ்டேஜஸ் ஆஃப் எவால்யூஷன் ஆஃப் மணி. பணத்தின் பரிணாம வளர்ச்சியின் பல நிலைகள். பணத்தின் பரிணாம வளர்ச்சியின் பல நிலைகள். கமாடிட்டி மணி, மெட்டாலிக் மணி, பேப்பர் மணி, கிரெடிட் மணி ஆர் பேங்க் மணி, நியர் மணி அண்ட் ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி. இப்படி நிறைய பண முறைகள் இருந்தது. மணி ஹேஸ் எவால்வ்டு த்ரூ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் அக்கார்டிங் டு த டைம். பல்வேறு காலகட்டத்தில் இது பரிணாம வளர்ச்சி அடைந்தது. டைம், பிளேஸ் அண்டு சர்க்கம்ஸ்டான்சஸ். இடம், சில சூழ்நிலைகளை பொறுத்து அது வளர்ச்சி அடைந்தது. கமாடிட்டி மணி, பண்ட பணம். இன் த ஏர்லியஸ்ட் பீரியட் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன். தொடக்க காலத்தில் மனித நாகரிகம் தொடங்கிய காலத்தில் எனி கமாடிட்டி தட் வாஸ் ஜென்ரலி டிமாண்டட். அதாவது எல்லாருக்கும் பொதுவான தேவை இருந்தது. அண்ட் சூசன் பை காமன் கான்ஸ்டன்ட் வாஸ் யூஸ்ட் ஆஸ் மணி. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, பொருளையே பணமாக பயன்படுத்தினாங்க. குட்ஸ் லைக் ஃபர்ஸ், ஸ்கின்ஸ், சால்ட், ரைஸ், வீட், யூட்டன்சில்ஸ், வெப்பன்ஸ் எக்ஸட்ரா. ஃபர்ஸ்ன்னு என்னது, அந்த சில அனிமல்ஸில் உள்ள அந்த ஸ்கின்னில் உள்ள முடி இருக்கும் இல்லையா, அந்த இது அதை வந்து என்ன செய்வாங்க, இந்த சொட்டர்லாம் தயார் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க. அதான் ஃபர்ஸ். அப்புறம் ஸ்கின்ஸ்னால் தெரியும், தோல். சால்ட்னால் உப்பு, ரைஸு, வீட்டு தெரியும். யூட்டன்சில்ஸ்னால் பாத்திரங்கள். சரியா? வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள். வெப்பன்ஸ்னால் ஆயுதங்கள். இதெல்லாம் வந்து ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளே வாங்கப்பட்டது. சரியா? வேர் கமாடிட்டி யூஸ்ட் ஆஸ் மணி. இதுவே பொருளாக பயன்பட்டது. சச் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் ஃபார் குட்ஸ் வாஸ் நோன் அஸ். இந்த மாதிரி பொருளை கொடுத்துட்டு பொருளை வாங்குறதுக்கு பேர் தான் பார்ட்டர் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லப்பட்டது. மெட்டாலிக் மணி, உலோக பணம். வித் ப்ராக்ரஸ் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன் கமாடிட்டி மணி சேஞ்ச்டு இன்டு மெட்டாலிக் மணி. அப்புறம் கொஞ்சம் காலகட்டத்தில் அந்த பண்ட பணத்திலிருந்து, கமாடிட்டி மணியிலேருந்து மெட்டாலிக் மணியாக கொஞ்சம் மாறியது. மெட்டல்ஸ் லைக் என்னென்ன மெட்டல்ஸை பயன்படுத்தினாங்க, கோல்டு, சில்வர், காப்பர் எக்ஸட்ரா.
இந்த பொருளை அதாவது கோல்டை கொடுத்துட்டு தேவையான பொருளை வாங்குறது, சில்வரை கொடுத்துட்டு வாங்குறது, காப்பரை கொடுத்துட்டு வாங்குறது. வேறு யூஸ்ட் as they could be easily handled, அது வந்து ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு பயன்பட்டது. அண்ட் தேர் குவான்டிட்டி கேன் பி ஈஸிலி ascertained, அதாவது கையில் கொஞ்சமாக இருக்கும் இல்லையா, அப்படி கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருந்தது. இட் வாஸ் த மெயின் ஃபார்ம் ஆஃப் மணி த்ரூ அவுட் த மேஜர் போர்ஷன் ஆஃப் ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி. அதாவது வரலாற்றில் இது வந்து ஒரு முக்கியமான காலகட்டம்னு சொல்கிறாங்க, இந்த மெட்டாலிக் மணி பயன்படுத்திய காலகட்டத்தை. டூரிங் ஏன்ஷியன்ட் டைம் பார்ட்டர் சிஸ்டம் பயன்படுத்தின காலம் இந்த பாடம் வந்து. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் ட்ரேடட் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் அதர் குட்ஸ், அதாவது ஒரு குட்ஸை கொடுத்துட்டு இன்னொரு குட்ஸை வாங்கின காலகட்டம் இது. எவல்யூஷன் ஆஃப் மணி, பணத்தின் பரிணாம வளர்ச்சி. இந்த படம் கொடுத்துருக்கு பாருங்கள், அதாவது பொருள், அப்புறம் மாடு, இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொடுத்து வாங்குறது. ரீசன் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி வந்து கிரெடிட் கார்டு, இந்த பணம் பயன்படுத்துறது, காயின்ஸ் பயன்படுத்துறது, அப்புறம் அந்த ஏடிஎம், பேங்கு, ஆன்லைன் மூலியமாக மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. இதே எவல்யூஷன் ஆஃப் மணி, இந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஹிஸ்ட்ரி ஆஃப் மெட்டாலிக் மணி, உலோக பணத்தின் வரலாறு, உலோக பணத்தின் வரலாறு. இந்த ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் எஸ்பெஷலி, அதாவது விலை மதிப்புமிக்க உலோகம் என்னென்ன அப்படின்னா கோல்டு, சில்வர், பிரான்ஸ் வேர் யூஸ்டு ஃபார் மெட்டாலிக் மணியாக பயன்பட்டது. இந்த ஸ்டாண்டர்ட் வெயிட் அண்ட் ஃபைனஸ் ஆஃப் மெட்டல் பர்டிகுலர்லி கோல்டு அண்ட் சில்வர் வித் எ சீல் ஆன் இட் பிகேம் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். கோல்டு, சில்வர் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. தேவர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிமானிட்டைசேஷன் ஈஸிலி டிவிசபிள், இதனோட மதிப்பை குறைக்கிறதுக்கு மாற்றுறதுக்கு ஈஸியாக இருந்தது. போர்ட்டபுள்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருந்தது. அண்ட் வேர் கன்வீனியன்ட் இன் மேக்கிங் பேமெண்ட், பே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. கிங் மிடாஸ் ஆஃப் லிடியா, அதாவது லிடியா நாட்டில் ஒரு கிங், அவர் பேர் என்ன, மிடாஸ். அவர் வந்து இன்னோவேட்டட் மெட்டல் காயினை கண்டுபிடிச்சிருக்கிறார் இந்த 8th century BC-யில் பை த ஏன்ஷியன்ட் ஹிஸ்டாரியன் ஹெரோடட்டஸ். இதை பற்றி சொன்னது யாருன்னா பழைய வரலாற்று அறிஞர் ஹெரோடட்டஸ் சொல்லியிருக்கிறார். பட் கோல்டு காயின்ஸ் வேர் இன் யூஸ் இன் இந்தியா மெனி சென்ச்சுரிஸ் தேன் இன் லிடியா, அதாவது பல நூறு ஆண்டுகள் கோல்டு காயின் வந்து இந்தியாவில் தான் பயன்பட்டது, அதன் பிறகு தான் லிடியாவில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. The earliest issuers of coins in the world are the ancient Indians along with Chinese and Lydians from the Middle East, அதாவது கிழக்கு நாடுகளில் இந்த காயின்ஸை வந்து சைனீஸ், லிடியன்ஸ்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. The first time Indian coins were minted in the 6th century BC, அதாவது 6th century BC-யில் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் காயின்ஸு பயன்படுத்தப்பட்டிருக்கு. பை த மகாஜனபதாஸ் known as புராணாஸ், ஹர்ஷபானாஸ் ஆர் பானாஸ், இவங்க காலகட்டத்தில் இந்த பயன்படுத்தப்பட்டது இந்த இந்தியன் காயின்ஸ். இந்த மௌரியாஸ் கேம் அப் வித் பஞ்ச் மார்க்டு காயின்ஸ் அப்படின்னா, அதாவது நடுவில் ஓட்டப்பட்டது. மிண்டிங் ஆஃப் சில்வர், கோல்டு, காப்பர் ஆர் லீட் அண்ட் இண்டோ கிரீக் குஷன் கிங்ஸ் இன்ட்ரடியூஸ்டு த கிரீக் கஸ்டம் ஆஃப் என்கிரேவிங் போர்ட்ரைட்ஸ் ஆன் த காயின்ஸ். நடுவில் ஓட்ட போட்டு அந்த காயின்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. Turkish Sultans of Delhi has replaced the royal designs of Indian kings with Islamic calligraphy by the 12th century AD. அதாவது டர்க்கிஷ் சுல்தான்ஸ் வந்து டெல்லியில் 12th centuryயில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. The currency was made up of gold, silver and copper known as தங்கா, அதாவது அந்த காயின்ஸுக்கு பேர் என்னவா, தங்கா. அண்ட் லோயர் வேல்யூடு காயின் known as சித்தால்ஸ். அப்புறம் வந்து அதனுடைய மதிப்பு குறைக்கப்பட்டு தங்காஸ்லேருந்து சித்தால்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த முகல் எம்பையர் ஃப்ரம் 1526 AD consolidated the monetary system. The Mughal Empire from 1526 consolidated the monetary system for the entire empire. முகல் எம்பையரில் முழுவதுமே இந்த மானிட்டரி சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டது. In this era, evolution of rupee occurred with ஷெர்ஷா சூரி defeated ஹுமாயூன். அதாவது ஷெர்ஷா சூரி வந்து ஹுமாயூனை தோற்கடிச்சு அண்ட் issued a silver coin பயன்படுத்தியிருக்கிறார் of 178 grams-ல known as rupaya and was divided into 40 copper pieces of paisa. And during the whole Mughal period, silver coin remained in use.
அதாவது முகல் பீரியட் ஃபுல்லாக சில்வர் காயினை யூஸ் பண்ணியிருக்காங்க. டூரிங் த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, தட் இஸ் 1600 இயர்ஸில் இந்த முகல் கரன்சி ரிமைன் பாப்புலராக இருந்தது. பட் இன் 1717 AD ஃபருக்குஷியார், இந்த முகல் எம்பரர், அவர் வந்து கேவ் பெர்மிஷன் டு த பிரிட்டிஷர்ஸ் டு காயின் முகல் மணி அட் த பாம்பே மின்ட். பாம்பேயில் பெர்மிஷன் வாங்கி அச்சடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டது. இந்த பிரிட்டிஷ் கோல்டு காயின்ஸ் வர் டேர்ம்ட் ஆஸ், அப்புறம் வந்து பிரிட்டிஷ் கோல்டு காயின்ஸாக அதை மாற்றி பயன்படுத்த ஆரம்பித்தாச்சு. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா கெரோலினா. இந்த சில்வர் காயின்ஸ் ஆஸ் ஏஞ்சலினா. சில்வர் காயினுக்கு பேர், கோல்டு காயினுக்கு பேர் கெரோலினா, சில்வர் காயினுக்கு பேர் ஏஞ்சலினா. இந்த காப்பர் காயின்ஸ் ஆஸ் காப்பரூன் அண்ட் த டின் காயின்ஸ் ஆஸ் டின்னி அப்படின்னு பேர் மாற்றப்பட்டு அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. மெட்டாலிக் மணி, உலோகப்பணம் என்னென்ன, மௌரியா காலத்தில் இருந்த மெட்டாலிக் மணி, இதுவும் மௌரியா காலத்தில் இருந்தது. ஹர்ஷபானாஸ் காலத்தில், டெல்லி சுல்தான் காலத்தில் இந்த தங்கா, செர்சா சூரி காலத்தில் தங்கான்கிற காயின்ஸ், செர்சா சூரி காயின்ஸ், அப்புறம் வந்து மௌரியா, இதெல்லாம் மெட்டாலிக் மணி. பேப்பர் மணி, காகித பணம். இட் வாஸ் ஃபவுண்ட் இன்கன்வீனியன்ட் as well as dangerous to carry gold and silver coins. அதாவது கோல்டு சில்வர் காயின்ஸை கேரி பண்ணுறது ரொம்ப டேஞ்சரஸாக இருந்தது ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஸோ இன்வென்ஷன் ஆஃப் பேப்பர் மணி மார்க்டு எ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். அப்போ பேப்பர் மணியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் மணி, இது பணத்தோட முன்னேற்றம். இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் பேப்பர் மணி ஸ்டார்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆஃப் கோல்டு அண்ட் ரிசிப்ட்ஸ் வேர் இஸ்யூட் பை த கோல்டு ஸ்மித் ஃபார் தீஸ் ஸ்டோரேஜஸ். அதாவது பே பண்ணுறவங்களுக்கு வந்து ரிசிப்ட் மாதிரி கொடுக்குறது, கோல்டை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க பேப்பர் மணியை கண்டுபிடிச்ச பிறகு. தீஸ் ரிசிப்ட்ஸ் ஆஃப் கோல்டு ஸ்மித்ஸ் வேர் எ சப்ஸ்டியூட் ஃபார் மணி அண்ட் பிகேம் பேப்பர் மணி. பேப்பர் மணி வந்து அந்த கோல்டுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் மணியாக பயன்படுத்தப்பட்டது. பேப்பர் மணி இஸ் ரெகுலேட்டட் அண்ட் கண்ட்ரோல்டு பை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் த கண்ட்ரி. சென்ட்ரல் பேங்க் தான் அது வந்து ரெகுலேட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம். இன் இந்தியா, printing, regulating, controlling the paper currencies are done by the Reserve Bank of India. அதாவது ஆர்பிஐன்னு சொல்லுவோம், அதுதான் ரிசர்வ் பேங்க். அதுதான் பேப்பர் கரன்சியை வந்து பிரிண்ட் பண்ணுறது, ரெகுலேட்டிங்னா முறைப்படுத்துறது, கண்ட்ரோல் பண்ணுறதுனா கண்ட்ரோலிங் கட்டுப்படுத்துறது, எல்லாமே அதான் செய்யும். இது எந்த வருஷத்துலேருந்து நடைபெறுதுன்னா which was established in 1935. At present, a very large part of money consists mainly of currency notes. இப்போ வந்து நிறைய கரன்சி நோட்ஸு ஆர் பேப்பர் மணி issued by the Reserve Bank of India. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இஷ்யூ பண்ணுது. சரியா? ஆக்டிவிட்டி 1, fill in the following table. நேம் இன் த கண்ட்ரி, நீங்கள் வந்து நேம் இன் கரன்சி, அதாவது இந்தியாவில் நம்ம இப்போ கரன்சி என்ன பேர் ருப்பாயான்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஜெர்மனியில் கரன்சிக்கு என்ன பேர் சொல்கிறோங்கிறத நீங்கள் வந்து நெட்டில் கண்டுபிடிச்சி இங்கே எழுதி வச்சுக்கிறணும் உங்கள் புக்கில். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த பிக்சரு. கிரெடிட் மணி ஆர் பேங்க் மணி, கடன் பணம் அல்லது வங்கி பணம், கடன் பணம் அல்லது வங்கி பணம். எமர்ஜென்ஸ் ஆஃப் கிரெடிட் மணி டுக் பிளேஸ் ஆல்மோஸ்ட் சைடு பை சைடு வித் தேட் ஆஃப் பேப்பர் மணி. அதாவது பேப்பர் மணி வந்த உடனே எல்லாருமே பணத்தை வந்து கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பீப்புள் கீப் எ பார்ட் ஆஃப் தேர் கேஷ் ஆஸ் டெபாசிட்ஸ் வித் பேங்க்ஸ். அப்புறம் அந்த பணத்தை டெபாசிட் பண்ணுறாங்க பேங்க்கில். விச் தே கேன் வித்ட்ரா அட் தேர் கன்வீனியன்ஸ் த்ரூ செக்ஸ். செக் மூலியமாக அதை வித்ட்ரா பண்ணி நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்கிறோம். இந்த செக் நோன் அஸ் கிரெடிட் மணி ஆர் பேங்க் மணி. செக்னு சொல்கிறோம்ல, அதே கடன் பணம் அல்லது வங்கி பணம் என்று சொல்லப்படுகிறது. இட் செல்ஃப் இஸ் நாட் மணி பட் இட் பெர்ஃபார்ம்ஸ் த சேம் அஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. இதுதான் பணத்தோட செயல்பாடுகள்னு நம்ம சொல்கிறோம். நியர் மணி, அதாவது நிகர் பணம். இந்த ஃபைனல் ஸ்டேஜ் இன் த எவல்யூஷன் ஆஃப் மணி, அதாவது பணத்தின் பரிணாம வளர்ச்சியுடைய லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, ஹேஸ் பீன் த யூஸ் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ட்ரெஷரி பில்ஸ், பாண்ட்ஸ், டிபெஞ்சர்ஸ், சேவிங்ஸ், சர்டிஃபிகேட் எக்ஸட்ரா. சரியா? இதுதான் வந்து நியர் மணின்னு சொல்கிறோம். அதாவது பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனால் நம்ம பணத்துக்கு பதிலாக பில்லை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. ட்ரெஷரி பில், அதுவும் ட்ரெஷரி பில்னால் அது ஒரு பில்லு மாதிரி இருக்கும், அதை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. பாண்ட்ஸ் டிபெஞ்சர்ஸ்னால் பத்திரங்கள்னு சொல்கிறது. சேவிங்ஸ்னால் சேமிப்பு,
இத்தனை வருஷத்துக்கு சேமித்து வைக்கிறது அந்த மாதிரி உள்ளது. இப்படியெல்லாம் உள்ளதுக்கு பேர் தான் நியர் மணி. ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி, இது நல்லாவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பணத்தின் சமீபத்திய வடிவங்கள். பிளாஸ்டிக் மணி, அதாவது நெகிழி பணம். The latest type of money is plastic money in the form of credit cards and debit cards. நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்ட்ஸ். தே எய்ம் ஃபார் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன், அதாவது நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இல்லைனாலும் டிரான்சாக்ஷன் பண்ணலாம்னு கொடுத்துருக்கு. அது எந்த அளவுக்கு நடைமுறையில் இருக்குங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். நெக்ஸ்ட்டு இ மணி, மின்னணு பணம். எலக்ட்ரானிக் மணி இஸ் மணி which exists in banking computer systems and is available for transaction through electronic system. அதாவது எலக்ட்ரானிக் சிஸ்டம் மூலிமா, கம்ப்யூட்டர் மூலிமா நம்ம பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணுறது, இன்னொருத்தருக்கு அனுப்புகிறது. அதுக்கு பேர் இ மணி. ஆன்லைன் பேங்கிங், இணைய வங்கி அல்லது நிகழ்நிலை வங்கி அப்படின்னா என்ன? ஆன்லைன் பேங்கிங் ஆல்சோ நோன் அஸ் இன்டர்நெட் பேங்கிங் இஸ் அன் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். ஒருத்தருக்கு பே பண்ணணும், நம்ம காசு கொடுக்கணும் அப்படின்னா எலக்ட்ரானிக் மூலியமாக பே பண்ணுறது. தட் எனேபிள்ஸ் கஸ்டமர்ஸ் ஆஃப் எ பேங்க் ஆர் அதர் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது நம்ம பேங்கோட கஸ்டமர்னால் அவங்களுக்கு கொடுக்குறது, அல்லது இன்னொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கூட நம்ம பணம் கொடுக்குறதுனா ஆன்லைன் மூலியமாக பணம் அனுப்புகிறது. டு காண்டக்ட் எ ரேஞ்ச் ஆஃப் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் த்ரூ வெப்சைட் மூலியமாக அனுப்புகிறது. நெக்ஸ்ட் இ பேங்கிங், மின் வங்கி. எலக்ட்ரானிக் பேங்கிங் ஆல்சோ நோன் அஸ் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி சொல்கிறது. நெஃப்ட்னு ஷார்ட்டாக சொல்கிறோம். நெஃப்ட் எலக்ட்ரானிக், அதாவது நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் தான் நெஃப்ட்னு சொல்கிறோம். இஸ் சிம்ப்ளி த யூஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் மீன்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் ஒன் அக்கௌண்ட் டு அனதர் ரேதர் தேன் செக் ஆர் கேஷ், அதாவது செக்காவோ கேஷாவோ ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புகிறது, அதான் இ பேங்கிங். ஆக்டிவிட்டி. ப்ரிப்பேர் த டூப்ளிகேட் மாடல் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் மணி லைக் கமாடிட்டி மணி, மெட்டாலிக் மணி. கமாடிட்டின்னா என்ன? பொருள் தான். நெல்லை கொடுத்துட்டு அரிசி வாங்குறது, நெல்லை கொடுத்துட்டு உப்பு வாங்குறது அந்த மாதிரி. மெட்டாலிக்னா கோல்டு சில்வர், அதை கொடுத்துட்டு தேவையான பொருள் வாங்குறது. பிளாஸ்டிக் மணி அப்படின்னா நம்ம வீட்டில் வச்சுருக்கோம்ல ஏடிஎம் கார்டு, அதுதான். எக்ஸட்ரா இன்க்ளூடிங் பார்ட்டர் சிஸ்டம். Give the models to the each group students. Teacher and students discuss about the different stages of money. இது சொல்லிட்டேன் அதை பற்றி. வேல்யூ ஆஃப் மணி, பணத்தின் மதிப்பு. வேல்யூ ஆஃப் மணி இஸ் meant the purchasing power of money. அதாவது பணத்தின் மதிப்புனா எவ்வளோ பொருள் வாங்குகிறோமோ அதான் பணத்தோட மதிப்பு. ஓவர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் எ கண்ட்ரி. Thus it is related to the price level of goods and services. அதாவது பொருள்கள் மற்றும் சேவைகளின் விலை மதிப்பை பொறுத்து அமையும். பட் த ரிலேஷன் பிட்வீன் த வேல்யூ ஆஃப் மணி அண்ட் ப்ரைஸ் லெவல் இஸ் இன்வர்ஸ் ஒன். அதாவது பணத்தின் மதிப்பும் விலைக்கும் சம்மந்தம் இருக்குது, தொடர்பு உண்டு. சிம்பல் ஆஃப் ருபி, இந்த சிம்பலை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த இந்தியன் ருபி சிம்பல் டிசைன், இந்த சிம்பலை கண்டுபிடிச்சது மிஸ்டர் உதயகுமார், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. இட் வாஸ் அப்ரூவ்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆன் 15th July 2010 இந்த சிம்பலை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த வேல்யூ ஆஃப் மணி இஸ் ஆஃப் 2 types. அதாவது பணத்தின் மதிப்பு 2 விதமாக மதிப்பிடப்படுகிறது. இன்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி, அதாவது பணத்தின் அக மதிப்பு. எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி, பணத்தின் புற மதிப்பு. இந்த இன்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி ரெஃபர்ஸ் டு த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி ஓவர் டொமஸ்டிக் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருள்கள் எல்லாத்தையும் வாங்குறதுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதை பொறுத்து தான் அந்த பணத்தோட மதிப்பு, அதான் பணத்தின் அக மதிப்புன்னு சொல்கிறோம். த எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி ரெஃபர்ஸ் டு த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி ஓவர் ஃபாரின் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அயல்நாட்டு பொருள்களை வாங்குகிறோம் இல்லையா, அதை பொறுத்து அந்த பணத்தோட மதிப்பை புற மதிப்பு என்று கூறுகிறோம். ஆக்டிவிட்டி 3. ஸ்டூடெண்ட்ஸ் டு நோ அபவுட் த வேல்யூ ஆஃப் மணி. பணத்தின் மதிப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 75 rupees ஈக்குவல் டு $1. யூஎஸ் டாலருக்கு அப்படி சொல்கிறாங்க. நம்ம பணத்தோட மதிப்பு குறைச்சி தான் மதிப்பிடப்படுகிறது. செட்டப் யுவர் கிளாஸ் ரூம் லைக் எ ஷாப் ஆர் மார்க்கெட். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஸ்க்ட் டு பர்ச்சேஸ் சம் கமாடிட்டிஸ் ஃப்ரம் த ஷாப். ஷாப்பில் போய் நீங்கள் நிறைய பொருளெல்லாம் வாங்குறது உண்டு. டூ த மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது சந்தையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க.
டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டுகெதர் டிஸ்கஸ் த வேல்யூ ஆஃப் மணி. பணத்தின் மதிப்பை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நேச்சர் ஆஃப் மணி, பணத்தின் தன்மை. பணத்தின் தன்மை. There has been lot of controversy and confusion over the meaning and nature of money. அதாவது பணத்தோட பொருள் பணத்தோட தன்மையை பற்றி நிறைய கான்ட்ரவர்சி, நிறைய விவாதங்கள் இருக்குது, நிறைய கன்ஃபியூஷன், நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. சிக்டோவிஸ்கி ஸ்டேட்ஸ் தட், அதாவது சிக்டோவிஸ்கி அப்படின்னு ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, மணி இஸ் எ டிஃபிகல்ட் கான்செப்ட் டு டிஃபைன். அது ஒரு கடினமான ஒன்று, அதுக்கு டெஃபனிஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறார். பார்ட்லி பிகாஸ் இட் ஃபுல்ஃபில்ஸ் நாட் ஒன் பட் 3 ஃபங்க்ஷன்ஸ். அது வந்து 3 விதமான செயல்பாடுகளை செய்யுது. ஈச் ஆஃப் தம் ப்ரொவைடிங் எ க்ரைட்டீரியன் ஆஃப் மணினஸ் தோஸ் ஆஃப் எ யூனிட் ஆஃப் அக்கௌண்ட். எ மீடியம் ஆஃப், அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பயன்படுது, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக பயன்படுது, அண்ட் ஸ்டோர் ஆஃப் வேல்யூவாக பயன்படுது. மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனால் பணத்தை மாற்றுறதுக்கு பயன்படுது, எக்ஸ்சேஞ்ச் பண பரிவர்த்தனை செய்ய பயன்படுது, ஸ்டோர் ஆஃப் வேல்யூனா பொருள்களை சேமித்து வைக்கிறதுக்கு பயன்படுது. சர் ஜான் ஹிக்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, சேஸ் தட் மணி இஸ் டிஃபைன்டு பை இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது அதனுடைய பணிகளை வச்சு நம்ம டெஃபனிஷன் சொல்லலாம். எனிதிங் இஸ் மணி விச் இஸ் யூஸ்ட் அஸ் மணி. பணம் எல்லாம் செய்யும். மணி இஸ் வாட் மணி டஸ். மணின்னா என்ன, பணம் என்பது பணம் என்னென்னலாம் செய்தோ அதெல்லாம் பணம் அப்படின்னு ஜான் ஹிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெஃபனிஷன் கொடுக்குறாரு. There are the functional definitions of money because they define money in terms of the functions it performs. அதாவது மணி வந்து என்னென்ன பணிகள்லாம் செய்கிறதோ அதே தான் திரும்ப திரும்ப சொல்லப்படுது, அதுதான் பணம். சம் எக்கனாமிஸ்ட், சில பொருளியல் நிபுணர்கள் டிஃபைன் மணி இன் லீகல் டேர்ம்ஸ் சேயிங் தட், அதாவது சட்டப்படி என்ன செய்கிறதோ அதான். எனிதிங் விச் ஸ்டேட் டிக்ளேர்ஸ் அஸ் மணி இஸ் மணி. அதாவது பணம் எதுவெல்லாம் பண மதிப்பு உடையதோ அதெல்லாம் பணம். சச் மணி பொசஸஸ் ஜென்ரல் அக்செப்டபிலிட்டி அண்ட் ஹேஸ் த லீகல் பவர் டு டிஸ்சார்ஜ் டெப்ட்ஸ். அது சட்டப்படி அதுக்கு என்ன பவர் இருக்கோ அதெல்லாம் பணம். பட் பீப்புள் மே நாட் அக்செப்ட் லீகல் மணி பை ரெஃப்யூசிங் டு செல் குட்ஸ், அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அகேன்ஸ்ட் த பேமெண்ட்ஸ் ஆஃப் லீகல் டெண்டர் மணி. சில நேரம் பீப்புள் வந்து எல்லாமே பணம் தான் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் தே மே அக்செப்ட் சம் அதர் திங்ஸ் அஸ் மணி விச் ஆர் நாட் லீகலி டிஃபைன்ட் அஸ் மணி இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் டெப்ட்ஸ். திஸ் மே சர்க்குலேட் ஃப்ரீலி. அதாவது பணம் வந்து சர்க்குலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் பணம். எதெல்லாம் ஈஸியாக பொருட்களை வாங்க விற்க பயன்படுதோ அதையெல்லாம் பணம் என்று சொல்லப்படுகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீதி அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.